கார்டன் அப்டேட் கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வச்ச காய்கறிகளில் வந்து கொடி வகைகளில் வந்து நல்லாவே வளர்ச்சி வந்து இருக்குது. அதே மாதிரி இது தக்காளி, கத்திரி எல்லாமே நல்லா வளர்ந்து வர்றாங்க. நம்ம அதாவது ஃபஸ்ட்டு வச்சது வந்து இந்த கொடி காய்கறிகள் தானே. அதில் இப்போ தான் நல்லா கொடி நல்லா ஏறி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ பரன் போட்டு விட்டு ஓரளவுக்கு அவங்க நல்லாவே கொடி ஓடியிருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து மீன் அமிலம் வந்து தெளிக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கொடி காய்கறிகளுக்குன்னே நான் வந்து உரம் வந்து கொடுக்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏதாவது ஒரு சும்மா வைப்போம், குப்பை லேசாக வைப்போம் அவ்வளோதான். மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக எந்த இதுவும் கொடுத்தது கிடையாது. இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய லெமன் ட்ரீ நம்ம இதில் இருந்து நம்மளோட மாடி தோட்டத்திலேருந்து லெமன் ட்ரீக்கு வந்து அப்படியே இது வந்து உரம் கொடுக்கறது கொஞ்சம் ஈஸி. அதனால் இதுலேருந்து அப்படியே அடிச்சு விட்ரு. ஏன்னா இலைகள் நிறையா பழுப்பு தெரியுது, பூக்கிற தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால் இவங்களுக்குமே அந்த மீன் அமிலம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேயே இந்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து கொடி காய்கறியில் இப்போ தாங்க நான் வந்து பிஞ்சுகள் விடுறதையும் சின்ன சின்ன அதாவது பெண் பூக்கள் பூக்கிறதையும் பார்க்க முடியுது. அதுவே பெரிய மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. புடலையில் ஒரே ஒரு சின்ன பிஞ்சு பார்த்துட்டேன் பார்த்துக்கோங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது. பெருசாக ஏதோ சாதித்த மாதிரி ஒரு உணர்வு. ஆமாங்க, நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்மளோட ஒரு எஃபர்ட் போட்டு அதில் வந்து ஒரு காய் வர்றப்போ மனசுக்கு சந்தோஷமாக இருக்க தானே செய்யும். அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்குதுங்க. அதனால தான் முடிஞ்சவருக்கு சின்னதோ பெருசோ ஒரு வீட்டு தோட்டம் வைங்க. நம்மளோட பல கவலைகளை வந்து மறக்கடிச்சிருங்க இந்த வீட்டு தோட்டம். இன்னொன்று என்னோடனா நமக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகள் வந்து கிடைக்கும். அது நம்ம மூலயமா கிடைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா புடலக்கொடி. இது என்னோடய சின்ன கேக்டஸ் அந்த தோட்டம். ஏன்னா கேக்டஸ் பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாதுங்க. ஏதோ நம்மளோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சு உருவாக்கி வச்சிட்ருக்கேன். இதுதான் ஆரம்பம். இன்னும் நிறையா கேக்டஸில் இன்னும் நிறையா வாங்கி வைக்கணும் ஆசையாக இருக்குது. அதாவது மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. கேக்டஸில் ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணிடலாம். வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதும். அப்புறம் இது நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட். இது என்ன கலரு, இது ட்ராகன் ஃப்ரூட் தானா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இதில் வந்துச்சு. அப்புறம் கடைசியாக ரொம்ப வருஷம் கழித்து கடைசி ஒரு பூ பூத்து அழகாக காய் காய்ச்சி பழமும் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நல்ல பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. அதனால தான் இன்றைக்கி இதிலேருந்து ஒரு சாம்பிளிங்ஸ் வந்து உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேயே வீட்டு தோட்டத்தில் பார்த்த உருப்படியான வேலைகளில் இதுவும் ஒன்று. புதுசாக வந்து கட்டிங் எடுத்து நமக்கு எப்படி வளருதா என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இதை வாங்க நட்டு வளர்த்து புதுசாக இதை நம்மளால் புதுசாக இது வந்து செடிகள் வந்து உருவாக்க முடியுதா என்னன்னு பார்ப்போம். அப்படி உருவாக்கினா ரொம்ப சந்தோஷம் தானே. தேங்க்யூ.